ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் டு IMO. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து டிராகன் படம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. டிராகன் படம். ஸோ வந்து இந்த படம் வந்து இனிஷியலி ட்ரெய்லர் கட் வந்தோடனே வந்து இது வந்து டான் 2வாக இருக்குமோ, இல்லை நண்பனாக இருக்குமோ, இல்லை மீசைய முறுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிஸ்கஷன்ஸ் வந்து எடுத்து வைக்கப்பட்டது. ஸோ வந்து டைரக்ஷன் டீம் ஆகட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், எதையுமே மறுக்காமல் ஸோ வந்து எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இன்றைக்கி ஃபைனலி அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து டிராகன் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வத் மாரிமுத்தோட செகண்ட் படம். இதுக்கு முன்னாடி ஓமை கடவுளே படம் வந்து அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆச்சு, விச் இஸ் ஹியூஜ் பிளாக் பஸ்டர். அண்ட் பிரதீப் அவருக்கு வந்து ஹீரோவாக வந்து ரெண்டாவது படம். ஸோ இது வந்து ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு விக்ட்ரியிலேருந்து நெக்ஸ்ட் படம் வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அர்ச்சனா கல்பத்தி மேம் சொல்கிற மாதிரி தான். ஸோ வந்து எந்த படத்துக்கு ஹைப் கொடுக்கணும், எந்த படத்துக்கு ஹைப் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த இன்டர்வியூஸ் ஆகட்டும், ட்ரெய்லர் கட் ஆகட்டும், ஸோ வந்து இதெல்லாமே வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ வந்து படம் வந்து ஒரு சின்ன குழந்தைங்க கூட இன்றைக்கி டிராகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொமோஷனில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ஹேவ் டன் அன் எக்ஸலன்ட் ஜாப். டிராகன் படத்தை ப்ரொமோட் பண்ணும்போதே அவங்க வந்து அராஜகம் இன் தேட்டர்ஸ்ன்னு தான் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து தேட்டரில் வந்து பிளாஸ்டாக இருந்துச்சு படம் வந்து. ஸோ வந்து படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன், பிரதீப் ஹீரோ, அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் இருக்காங்க. ஸோ அனுபமா பரமேஸ்வரன் அண்ட் பிரதீப்போட ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி தான் இந்த படத்தில். அனுபமா பரமேஸ்வரன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பெருசாக ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் பண்ணதில்லை. ஸோ வந்து லாஸ்ட்டாக கொடி தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிராகன் வந்து தமிழில் பயங்கர பஸ் உருவாக்க போகுது அனுபமா பரமேஸ்வரனுக்கு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் கயடு அப்படிங்கிறவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டெபியூ என்ட்ரியே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க அவங்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அண்ட் பாய்ஸ் வர் கோயிங் கிரேசி ஆன் தேட்டர்ஸ். வந்து அவங்களோட என்ட்ரிக்கெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பிரதீப் கூட அவங்களோட காம்பினேஷனுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப கிரேஸியாக இருந்துச்சு. ஸோ பிரதீப், அனுபமா பரமேஸ்வரன் அண்ட் கயடு இவங்க மூணு பேருமே ஹேவ் டன் வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் கேஸ்டிங்கில் அஸ்வத் மாரிமுத்து வந்து பயங்கரமாக இன்புட் போட்டு இவங்கள செலக்ட் பண்ணதில் வந்து ஆட் அ வின் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் மரியம் அண்ட் இந்துமதி மேம், இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் பேரண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த எமோஷனை வந்து கிளியராக ஆன் ஸ்க்ரீனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதீப்போட அப்பா அம்மாவும் வந்து இவங்க காமிச்ச அந்த எமோஷன்ஸ் ஆகட்டும், அவங்க பேசிக்கிற விதம் ஆகட்டும், ஸோ பிரதீப் மேலே இருக்கிற கேர் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மளை கேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ரைட்டிங்கில் இருந்துச்சு. ஸோ வந்து அவங்க ரெண்டு பேர் ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் தே ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு தி பேரண்ட் ரோல். அண்ட் கம்மிங் டு தி டைரக்டர்ஸ் யூனியன் இன் திஸ் படம், ஸோ வந்து இன்க்ளூடிங் அஸ்வத் மாரிமுத்து நடிச்சிருக்காரு, பிரதீப் நடிச்சிருக்காங்க, KS ரவிக்குமார் சார் நடிச்சிருக்காங்க, GVM சார் நடிச்சிருக்காரு, அண்ட் மிஷ்கின் சார் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே டைரக்டர்ஸ் அப்படிங்கும்போது ஸோ வந்து இத்தனை டைரக்டர்ஸ் ஒரு படத்தில் எப்படா இருக்க முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ வந்து அத்தனை டைரக்டர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து மேட்டரு. ஸோ வந்து கம்மிங் ஃபஸ்ட்டு KS ரவிக்குமார் வந்து அவர் வந்து கயடு அவங்களோட அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஸோ வந்து ஒரு பணக்கார அப்பாவாக அவர் வந்து பயங்கரமான ரோல், அதுவுமே கொஞ்சம் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ படம் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸோ KS ரவிக்குமார் சார் ஹேவ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். அண்ட் கம்மிங் டு GVM, அவர் வந்து அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் இருப்பாங்க. நீங்கள் ரைஸ் ஆஃப் தி ட்ராகன் சாங்கில் பார்த்துருப்பீங்க, அண்ட் ட்ரெய்லர் கட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. கார்ப்பரேட் ஆஃபீஸில் அவர் ஒரு கிளாஸான ஒரு ஆக்டிங் போட்டிருப்பாரு. அண்ட் கம்மிங் டு மிஷ்கின் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அவர் வந்து பிரின்சிபலாக ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தார், ரொம்ப எங்கள் காலேஜ் பிரின்சிபல் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அந்த ஸ்ட்ரிக்டாக பேசுகிறதாகட்டும், இல்லை அவர் திட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு, கொஞ்சம் வியர்டான ஃபீலிங் தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ வந்து அவர் திட்டினார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அவர் பிரின்சிபலாக இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறதாகட்டும், பிரதீப்க்கும் அவருக்கும் இருக்கிற காம்பினேஷன் சீன்ஸ் ஆகட்டும், ஸோ வந்து அவரும் த்ரூ அவுட் தி படம் வராரு. ஸோ பயங்கர என்ஜாயிங்காக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அவர் பயங்கரமான டைரக்டர் தெரியும், அவரோட ஜானர் வேறுன்னு தெரியும். பட் ஆனால் மிஷ்கின் ஆஸ் அன் ஆக்டர் வந்து இஸ் சம்திங் எல்ஸ். ஸோ வந்து அந்த
காட்லி ஸ்டேச்சரில் வந்து நிற்பார். அவர் பேசும்போது வந்து அவ்வளோ ஒரு டீப் ரூட்டட் வாய்ஸ் இருக்குது அவருக்கு. ஸோ வந்து அவர் சிம்பிளாக ஏதாச்சும் பேசுகிறாருன்னா அதில் வந்து அவரோட 1000 அர்த்தங்கள் உள்கொண்ட மாதிரி ஒரு பேச்சு இருக்கும் அவரது. ஸோ வந்து அவரை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் மிஷ்கின் ஹஸ் டன் wonderful job. So thank you Ashwath Marimuthu for casting all these people in one movie. And finally coming to Vijay Sidhu and Harshad Khan. ஸோ வந்து இவங்களோட என்ட்ரி, விஜய் சித்து வந்து அவங்கள பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ வந்து பர்சனல் வின் மாதிரி தோணுச்சு அவரோட கேரக்டர் பார்க்கும்போது. ஸோ வந்து சும்மா சொல்ல, பட் ஆனால் இன்ஃபேக்ட் வந்து பிரதீப்போட என்ட்ரி ஆனாட்டி ஒரு செகண்ட் விஜய் சித்தோட கிளிம்ஸ் கிடச்சிச்சு எல்லாருக்கும். ஸோ அந்த கிளிம்ஸில் வந்து தேட்ரு கொடுத்த அப்ளாஸ் ஆகட்டும், க்ரௌட் எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலில் போயிடுச்சு. அண்ட் ஹர்ஷத் கான் வந்து அவரும் த்ரூ அவுட் தி மூவி வராரு, விஜய் சித்துவும் த்ரூ அவுட் தி மூவி வராரு. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்து அவங்க 2 பேரும் அதை பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் ஒரு நிமிஷம் வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணுற, விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் கான் மீட் பண்ணுற டைம்லலாம் வந்து தியேட்டர் வெண்ட் கிரேசி. ஸோ வந்து அவங்க என்ன ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதிலே தெரியுது. ஸோ வந்து பர்சனலாக ரொம்ப ஹாப்பி ஃபார் தெம். அண்ட் அவங்க 2 பேரை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு, ஹோல் ஹார்ட்டடாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ அஸ்வத் மாரிமுத்து அகெயின் ஃபார் கேஸ்டிங் விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் கான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் தி ஹோல் கேஸ்டிங் அண்ட் ஹவு தே ஹவ் பர்ஃபார்ம்ட். ஸோ ஒவ்வொரு கேஸ்டிங்க்குமே நான் வந்து ட்ராகன் படம் வந்து பயங்கர பூஸ்ட்டாக இருக்கும் அவங்க கெரியர்லன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா நிகேத் பொம்மி ரெடி பண்ணி, அவர் வந்து இதுக்கு முன்னாடி சூரரை போட்டர் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அவர். ஸோ அவர் வந்து படத்தை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. வழித்துணையை சாங் ஆகட்டும், வழித்துணையை சாங்கோட விஷுவல்ஸ் எல்லாம் வந்து இட் வாஸ் லைக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மேஜிக் மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நிகேத் பொம்மி ரெட்டி வந்து பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அவர் படத்தோட ஸ்டாண்டர்டை வந்து கொஞ்சம் ரொம்பவே மேலே தூக்கி வச்சுருக்காரு. ஸோ வந்து நிகேத் பொம்மி ரெட்டியோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்காக இருந்திருக்கு இந்த படத்துக்கு. அண்ட் கம்மிங் டு எடிட் வந்து பிரதீப் பண்ணியிருக்காரு. அந்த படம் கொடுக்குற ஹை இருக்குல்ல, இந்த படம் வந்து த்ரூ அவுட் ஒரு 2:30 கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2:30 மினிட்ஸும் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஹை கொடுக்குது. அந்த எமோஷன்ஸ் ட்ரிப் ஆகாமல் அந்த டெம்போவும் மெயின்டைன் பண்ணி அந்த கிறிஸ்பாக எடிட் பண்ணுறது இருக்குல்ல, அகைன் அஸ்வத் மாரிமுத்து இதில் தான் எக்ஸலன்ஸ் காமிச்சிருக்காரு. பிகாஸ் ஹீ செட் அவரோட பேப்பர்லேயே வந்து அந்த எடிட்டெல்லாம் இருக்கும். ஸோ என்ன எடுக்க போகிறாரோ அதுதான் எழுதியிருப்பார், அதுதான் ஸ்க்ரீனில் வந்திருக்குன்னு. ஸோ வந்து ஈக்குவலி தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு தி மூவி. அண்ட் ஃபைனலி கம்மிங் டு மியூசிக், லியான் ஜேம்ஸ் உண்மையாலுமே அண்டர் ரேட்டட் தான். ஸோ வந்து அவரோட பாட்டு எல்லாமே வந்து பயங்கர ரிப்பீட்டேட்டிவ் மேனர்ஸ் இருக்குது அதில். ஸோ எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் இருக்கிற பாட்டுங்களில் அவரோட பாட்டுங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து எக்ஸலண்ட் ஆல்பம். நான் ஏன் அடிக்கடி கீழே பார்க்குறேன்னு யோசிக்காதீங்க. ஸோ வந்து படத்தோட எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ படத்தை பற்றி எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். ஸோ தட் நான் எதையுமே மறக்காமல் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான். ஸோ வந்து லியான் ஜேம்ஸ் வந்து இந்த ஆல்பம் வந்து எனக்கு பயங்கர ஃபேவரட்டாக மாறிடுச்சு. பிகாஸ் எனக்கு ஒன்றும் இல்லை, ட்ரைலர் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நார்மல் ஆல்பமாக தான் இருந்துச்சு. ட்ரைலரில் லாஸ்ட்டில் கும்தல கடிகரகலான்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அந்த ட்ராக்குக்கெல்லாம் நான்லாம் வந்து க்ரேஸி ஆகிட்டேன். ஸோ வந்து அந்த ட்ராக் வந்து தியேட்டரில் பயங்கர வைபாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ட்ராக்கை நான் தியேட்டரில் கேட்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட் சாய்ஸாக நான் சூஸ் பண்ணதே வந்து படம் பார்க்குறதுக்கு. ஸோ லியான் ஜேம்ஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஆகட்டும் இல்லை அத்தனை சாங்ஸுமே வந்து பயங்கர ஹிட்டு. ரைஸ் ஆஃப் தி ட்ராகன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அண்ட் வழித்துணைய சாங் வாஸ் மேஜிக்கல். அண்ட் ஏண்டி என்னை விட்டு போன அந்த சாங் எஸ்டிஆர் வாய்ஸில் பயங்கரமாக இருந்துச்சு தியேட்டரில் பார்க்குறதுக்கு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா கூட ஒரு ட்ராக் இருக்குது. அண்ட் அர்ஷத் கானுக்கு ஒரு கானா பாட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி அது ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஹோல் ஆல்பமாகவே வந்து லியான் ஜேம்ஸ் வந்து ஒரு பயங்கரமான இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இந்த படத்தில். பிகாஸ் அவர் மூவியில் இல்லாமலேயே வந்து மூவியை வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆன் ஹோல் வந்து ட்ராகன் படம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து இந்த வீக்கெண்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய படம். ஸோ மஸ்ட் வாட்ச்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோவை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அமுச்சு வாடா மச்சான் ட்ராகன் படத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ட்ராகன் வாஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைங் ஃபார் மீ. அண்ட் இன் மை ஒப்பீனியன் ட்ராகன் இஸ் அ ஃபயர் ஹிட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ ட்ராகன் இஸ் செட்டிங் ஸ்க்ரீன்ஸ் ஆன் ஃபயர். ஓகே, ஸோ ஹாவ் அ கிரேட் டே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஎம்ஓ சேனலை. வந்து இதுக்கப்புறம் இன்னும் நிறையா கண்டென்ட்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ
இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கீப் ஃபாலோயிங் மீ. தேங்க்யூ.